பலஸ்தீன அரபு நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளும் இரு நாடுகளுக்கான தீர்வை மட்டும் முன்மொழிந்து வருகிறார்கள். 1947ஆம் ஆண்டில் ஒஸ்லோ ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது போல இரு நாடுகள் சுதந்திரமாக உருவாக வேண்டுமென்று பேச்சளவில் சொல்கிறார்கள். அதற்கான முறையான தீர்மானங்களையோ கண்டனங்களையோ தீர்வையோ யாரும் தேடிக் கொடுக்கவில்லை. அதற்காக இத்தனை ஆண்டுகள் தீர்வை ஐநா சபையால் தீர்த்து வைக்கப்படவில்லை என்பது ஏமாற்றமே. ஈரான் மட்டுமே சியோனிஸ் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கக்கூடாது என்று வாதித்து வருகிறது. ஈரானின் நிலைப்பாடு சுதந்திர பாலஸ்தீன் என்ற ஒரு நாட்டுக்குள் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் என அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டுமென்று சொல்கிறது. இது இப்போது சாத்தியமற்ற ஒரு கனவுதான். 2023ஆம் ஆண்டில் அக்டோபர் 7ஆம் திகதி தூபான் அக்ஸா தாக்குதலுக்குப் பிறகு முழு பாலஸ்தீனம் சில வருடங்களின் பின் விடுதலை பெறும் சாத்தியம் என்பதில் பலருக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் இஸ்ரேல் சந்தித்த இழப்புகளை நோக்கும் போதும் ஈரானிய இராணுவ கூட்டு நடவடிக்கைகளை பார்க்கும்போதும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் பலஸ்தீன் முழுவதும் முஸ்லிம்களின் கைகளுக்கு கிடைக்கும். சர்வதேச அரசியலில் ஆதிக்கத்தை சிக்கல்களை புரிந்தால் மாத்திரமே பலஸ்தீன விடயத்திலும் சர்வதேச முஸ்லிம்கள் விடயத்திலும் இன்றைய சூழ்நிலையை விளங்கியெடுக்கலாம். அன்று ஈரான் இஸ்லாமிய புரட்சியை ஏற்படுத்தியது போல நமது அரபு நாடுகளிலும் மாற்றம் புரட்சி ஏற்பட்டுவிடும், எமது ஆட்சி கதிரைக்கு ஆபத்தாகிவிடும் என்று அரபிய மன்னர்கள் பயந்து நடுங்கி அஞ்சுகிறார்கள். இதனை ஈரானின் பூகோள அரசியல் விசாரிப்பு என்று வாதிடுகின்றனர். முஸ்லிம்களின் பூமியை குறிப்பாக பலஸ்தீன் விடுதலைப்படுத்த வேண்டும், சுதந்திரமான ஜனநாயக அரசியல் எமது இஸ்லாமிய நாடுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதை தவறாக புரிந்துகொண்டு தவறாக சித்தரித்து மக்களை அடிமைப்படுத்தி அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் கலாச்சாரத்தை நாகரிகம், நவீன உலகம் என்று கூறி இஸ்லாத்தின் கண்ணியம், ஆரோக்கியம் போன்றவைகளை இன்று கேள்விக்குறியாக்கியிருக்கிறார்கள். அண்மைக்கால சவுதியின் நிகழ்ச்சி நிரலை பொதுமக்கள் அவதானித்து இருப்பீர்கள். இசை நிகழ்ச்சி, நாய் திருவிழா, கலியாட்டங்கள் என்று நாகரிகம் எழுச்சியடைகிறதா?